இவனும் அவுட்டா? மச்சான், இதுக்கப்புறம் நம்ம டீமை வின் பண்ண வைக்க வேண்டியது உன் கையில தான்டா இருக்கு. இந்தா. என்ன பண்றான்? 11 12 என்ன இவன் தண்டாலாம் அடிச்சிட்டு இருக்கான்? நிப்பாட்டு. எனக்கு இந்த மாதிரி பொறுமையா போட்டாலாம் பிடிக்காது. நல்லா வேகமா ஓடி வந்து போடு போ. எனக்கு இந்த ஸ்பீடு பத்தல. உன்னை விட வேகமா போடுறவன் எவனாச்சும் இருந்தா அவன்கிட்ட பால கொடு. டேய் இந்தாடா நீ போடு. கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் பாலே காணோம். ஒருவேளை இந்த பால் நெட்டை கிழிச்சிட்டு வெளியே போயிருக்குமோ? பாலே காணுமே. மச்சான், பால் இங்க தான்டா இருக்கு. டேய் இங்க இன்னொரு பாலும் இருக்குடா. இன்னொரு பாலா? மச்சான், நின்னு பொறுமையா ஆடு. நான் பாத்துக்கிறேன்டா. போட்டுக்கோ. அவங்க டீம்ல அவனும் அவுட்டா? போடு மச்சான் பாத்துக்கலாம். டேய் கேட்ச் அப்ரா. அடச்சே, ஈஸியான கேட்ச்டா. எங்கடா வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? சாரிடா நான் கவனிக்கலடா. நீ எதுக்குடா வர கிரவுண்டுக்கு? வேடிக்கை பார்க்காம இங்க கவனிடா. இந்த இடம் நமக்கு ராசியே இல்ல போல. டேய் நீங்க வாடா, நான் அங்க போறேன். இந்த சைடுல பால் அடிக்க மாட்டான். டேய் இந்த கேட்சாச்சும் புடிச்சிடுறா. டேய் நீ கேட்ச் பிடிக்க தெரியுமா தெரியாதா? எல்லா கேட்சும் விட்டுட்டு இருக்க. அதோட கிரவுண்டுக்கு வந்துடுற. நானே கழுத்து பிடிச்சி உள்ள தள்ளுறேன். ஒரு கேட்ச் கூட பிடிக்க தெரியல உனக்கு. டேய் கை வலிக்கிடுச்சுடா. அந்த பால் எடுத்து போடு. இந்த இடமும் ராசி இல்ல. டேய் நீங்க வாடா, நான் அங்க வரேன். இவன் க்ளோஸ்ல அடிக்க மாட்டான். 6-4 தான் அடிச்சிட்டு இருக்கான். டேய் உனக்கு என் மேல என்னதான்டா கோவம்? நானும் பாத்துட்டே இருக்கேன். எங்க போனாலும் என்கிட்டயே பால் அடிச்சிட்டு இருக்க. இங்க இத்தனை பேர் இருக்காங்க, இவங்க கிட்ட பால் அடிக்க வேண்டியதானே? அந்த நாய் வேற பால் விட்டா திட்டிகிட்டே இருக்கான்டா என்ன. எனக்கு வர கோவத்துக்கு நான் மேட்சுக்கே வரலடா. வீட்டுக்கு போறேன். இவனும் என்கிட்டயே பால் வச்சிட்டு இருக்கான். டேய் ஈஸியான கேட்ச்டா. இதையமா விடுவ? அட போறம்போக்கு நாயே, இன்னைக்கு உன்னை கொல்லாம போட மாட்டேன்டா. டேய் இன்னும் எத்தனை வாட்டி தான்டா இந்த ஜெர்சியை மாத்திட்டு இருப்பீங்க? டேய் என்ன பத்தி பேசு, என் டீமை பத்திலாம் பேசுறாள வச்சுக்காத. சரி மேட்ச் நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா போகுதுல? ஆமாடா, இந்த மேட்ச்ல தெரியும் யார் ஃபைனல் வருவான்ட்டு. டேய் நாங்க மேட்ச் ஆடுறோம். உங்க 2 பேர்ல யாரோ ஒருத்தர் வந்து எங்களுக்கு அம்பையர் பாருங்கடா. சீக்கிரம் வாங்கடா. சொல்ல மறந்துட்டேன்.
என் போன்ல சார்ஜே இல்ல. என் சார்ஜர் நான் வீட்ல விட்டு வந்துட்டேன். நீ இங்கே இரு, நான் வீட்ல போய் சார்ஜ் போட்டு வரேன். டேய் இந்த சி டைப் சார்ஜர் தானே என் பேக்லயே இருக்கு, நான் எடுத்து தரேன், நீ இங்கே சார்ஜ் போட்டுக்கோ. ஹலோ சொல்லுங்கம்மா, வீட்டு சாவியா? ஐயோ என்கிட்ட தான் இருக்கு, இதோ உடனே எடுத்துன்னு வரேன். ஆண்டி ஆண்டி, இவன்கிட்ட பைக் இல்ல, வீட்டு சாவி என் பைக்ல எடுத்து நான் உங்ககிட்ட கொடுத்துறேன். டேய் உன் போனை குடுறா. டேய் கொஞ்சம் தள்ளி உட்காருங்கடா, மேட்சை பார்க்கலாம். மேட்ச் நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா போகுதுல. ஆமாடா செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா போகுதுல. இந்த மேட்ச் நீ கடைசி வரைக்கும் பாப்பல. பாப்பண்டா. இந்த மேட்சை பார்க்காம போறோம் பைத்தியக்காரன்டா. சொல்ல மறந்துட்டேன்டா, என் போன்ல வர சார்ஜே இல்ல. என் சார்ஜர் நான் வீட்ல விட்டு வந்துட்டேன். நீங்க இங்கே இருங்க, நான் வீட்ல போய் சார்ஜ் போட்டு வந்துடுறேன். டேய் இந்த சி டைப் தானே என்கிட்ட இருக்கு, வா நான் தரேன். டேய் இந்த சி டைப் சார்ஜர் இல்லடா, இ டைப் சார்ஜர். இ டைப் சார்ஜரா? டேய் உனக்கு இ டைப் சார்ஜர் பத்தி ஏதாவது தெரியும்? டேய் இப்போ வர எல்லா சார்ஜரும் இ டைப் தானே, உனக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைச்சேன், இது கூட தெரியலையா? ஹலோ சொல்லுங்கம்மா, வீட்டு சாவியா? இதோ என்கிட்ட தான் இருக்குது, உடனே எடுத்துன்னு வரேன். டேய் டேய் உங்க வீட்டு சாவி பக்கத்து டாண்டிட்டு தானே இருக்கும். ஆமாடா பக்கத்து ஆண்டி சாவி எங்க கிட்ட இருக்குதுல்ல. அவங்க வீட்டு சாவி என் உன்கிட்ட இருக்கு. அவங்க வீட்டு சாவி எங்க கிட்ட இருக்கும்போது எங்க வீட்டு சாவி அவங்க கிட்ட இருக்காதா? இப்ப எதுக்கு இதெல்லாம் என்கிட்ட சொல்லிட்டு இருக்க? அங்க ஆன்ட்டி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, வா நம்ம போய் கொடுத்துட்டு வந்துடலாம். வா போலாம். பைத்தியக்கார பசங்க மேட்சை பார்க்காம போறானுங்க பாரு. டேய் எவ்வளவு வாடிடா சொல்றது, நீ வந்து அம்பையர் பாடுறா, வாடா. என்ன கூப்பிடுற இன்னும்? டேய் புறா புறா. சூப்பர் மச்சான். மச்சான் புறா புறா. வீடியோ பாத்துக்கலாம். மச்சான் இந்தா கொஞ்சம் தண்ணி குடி, ரொம்ப டயர்டா இருப்ப. அவங்க எல்லாரும் விக்கெட் எடுத்துட்டு நான் பேட்டிங் ஆடும்போது தண்ணி குடிச்சுக்கிறேன். இப்போ பால் சரிடா. போடு. பாய்ஸ் பாய்ஸ் ஃபீல்டிங் ஃபீல்டிங். மச்சான் நீ ஓகே தானே? மச்சான் நம்ம டீம்லயே நீ தான் அதிகமா ஃபீல்டிங் பண்ணி உழைச்சிருக்க, அதனால நீயே ஓப்பனிங் ஆடு. மறுபடியும் ஒரு 6 மச்சான், நீ வேற லெவல்ரா. டேய் உங்க டீமோட ஸ்கோர் என்ன? என்ன இவன் டக்குன்னு கேட்டுட்டான்? 55. 55? எப்படி கணக்கு சொல்லு. டேய் வாங்கடா, எப்படி 55 வந்து சொல்லு. சொல்லட்டா? அவன் ஓபனிங் ஆடும்போது 15 ரன் அடிச்சானா? 15. இவன் ஒரு 13. 28. அவன் ஒரு 12 ரன். 40. நான் ஒரு 15. ஏய் சாவடிச்சு நீ இன்னும் ஆடவே இல்ல. நான் ஆடும்போது அடிப்பேன்னு சொன்னேன். அப்பனா உங்க டீமோட ஸ்கோர் மொத்தம் 40 தான், பாத்துக்கோ. டேய் இவங்க ரொம்ப ரன் சீட்டிங் பண்றாங்க, நம்ம இவங்க உசரா தான்டா இருக்கணும். டேய் நம்ம டீமோட ஸ்கோர் என்ன? 65 மச்சான். டேய் நீ உன கொல்ல மாட்டேன்டா. டேய் ஐயோ. டேய் ஓப்பனிங் யாரா ஆட போறா? இருடா, அங்க யாரு பவுலிங் போடுறான்னு பாத்துட்டு அப்புறமா முடிவு பண்ணிக்கலாம். சரிடா. டேய் ஃபர்ஸ்ட் ஓவர் நானே போறேன், பால கொடு. டேய் இவன் தான்டா பவுலிங் போடுறான், அப்பனா இவன் பால்ல ஈஸியா 6 அடிக்கலாம். பேட்ட கொடு, நானே ஓபனிங் ஆடுறேன். மச்சான் நான் போய் ஆடுறேன்டா. டேய் போன மேட்ச்ல ஓவருக்கு 6 பாலுக்கு 6 அடிச்சல, இந்த வாட்டி நான் ஆடுறேன்டா. ப்ளீஸ் டா ப்ளீஸ். சரி நீயே போய் ஆடு போ. ஆட்டம் மச்சான், நீ இறங்கி ஆடுறா. மச்சான் மச்சான் 6 ஓவர்ரா பால்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணி ஆல்ன்றதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்மள இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக்ல ஃபாலோ பண்ணிக்கோங்க.